Hi friends. இன்னைக்கு நம்ம ஸ்விமிங் பூல் போறோம். டைப் கிளாஸ். இந்த இதான் டைப் கிளாஸ். Hi friends. இன்னைக்கு நம்ம ஸ்விமிங் பூல் தான் போறோம். ஜெதக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. தண்ணி இருக்கு அங்க போய் நாங்க குளிக்க போறோம். பை பை. Hey. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்விம்மிங் பூல் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நல்லா பிரசாதம்லாம் பக்கத்தில் இருக்கிற கோயில், அப்புறம் எங்கள் கோயில் எல்லா கோயிலும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அரட்டை அடித்தாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் பூல் போகலான்னு இருக்கோம். ஆனால் செண்பகத்தோப்பு போகலான்னு இருந்தோம். எங்கள் மாமா வந்து யானை வந்துடும், ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. நாங்கள் 4 மணி தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். அதனால் பிள்ளைங்கள்லாம் வந்து குளிக்கணும். நாங்கள்லாம் ஸ்விம்மிங் பூல் போகிறோம். எங்கள் ஊர்லேயே இங்கே வந்து திருவண்ணாமலை போகிற வழியில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். வாங்க பசங்க அங்கே அரட்டல் அடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே தான் திருவண்ணாமலை கோயில் இருக்குது சொன்னேன் இல்லையா, அது இருக்குது பாருங்கள். திருவண்ணாமலை கோயில் அங்கே கிட்ட போய் எடுத்துக்கலாம். கிட்ட போனால் தெரியுமா? மறைஞ்சிருமாமே. இந்த வாட்டி வந்து திருவண்ணாமலை கோயில் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலை கோயில் போனால் போகிறேன். திருவண்ணாமலைனா சென்னை பக்கம் இருக்குல்ல, அந்த திருவண்ணாமலை இல்லை. இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற திருவண்ணாமலை பெருமாள் கோயில். இது வந்து குட்டி திருப்பதி, தென் திருப்பதி சொல்லுவாங்க இதை. இங்க பாருங்க, அங்கெல்லாம் மழையே இல்லை. இங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மலை சைடுன்றதுனால இங்க கொஞ்சம் அடிக்கடிக்கு மழை தான் வரும். அது இருக்கு பாருங்க கோயில், சரியா தெரியல. அது இருக்கு. அந்த கோயிலுமே சூப்பரா இருக்கும். அது மேல இருந்து பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூரே தெரியும், அந்த மலை மேல இருந்து பார்த்தா. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸ்ரீ ஆண்டாள் ஹோட்டல், ஸ்ரீ ஆண்டாள். உள்ள வந்தாச்சு. ஆமாடா, வாத்து இருக்கு. போன வாட்டி வரும்போது தான் குளிக்கலான்னு வந்தோம். ஆனா இங்க மழை வருது. மழை இல்லை, நானே பொறுமே. அக்கா 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 என்ன போட்டோ மழை பெய்யறனால போன் இல்லை, ஷெட் இல்லைல்ல, தண்ணியில் போட்டுறாது. ஏய், நீங்கள் அங்கிட்டு போயிடக்கூடாது. வருஷம் ரொம்ப கவனம். தர வெயிட் பண்ணி நாங்கள் நாளைக்கு பிள்ளைங்க கொஞ்சம் அங்கிட்டு நகன்றாம பார்த்துக்கொடி. வயசு அங்கே இருந்தா வயசு போவண்டி. எடுறி, உனக்கு மட்டும் 2 ஃபோட்டோ மட்டுமாவது எடுக்கிறேன். நீ வச்சுக்கோ. அந்த ஃபோன் எங்கடி எடுக்க முடியலன்ட்டியோ?
வைஷு வந்து நல்லா ஸ்விம் பண்ணால். வைஷுனா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு. சின்ன வயசுலேயே எங்கள் மாமா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் மடவர உலகம்னு ஒரு குளமும் திருமக்குளமும் ஒரு குளமும் இருக்கும். அப்போ வந்து தண்ணி நிறையா இருந்தது. அப்போவே வந்து சின்ன வயசுலேயே அவளுக்கு டின் கட்டி சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்விம்மிங்கு. இப்போ நல்லாவே அவளுக்கு ஸ்விம் பண்ணுறா. 7 ஃபீட் வரைக்குமே அவள் நல்லா ஸ்விம் பண்ணுறா. பயம் இல்லாமல் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுறா. அவளை பார்க்கும்போது எங்களுக்குமே ஆசையாக இருந்தது, நம்மளும் ஸ்விம் பண்ணணும் நாங்களும் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஸ்விம்மிங் வரவே இல்லை. ஸ்விம் பண்ணி பார்த்தோம், ஸ்விம்மிங் வரல. ஸ்விம்மிங் பூலை விட்டு போட்டு மனசும் வரல. அதான் சேரை போட்டு ஸ்விம்மிங் பூலே உட்காந்தாச்சு. சரியா மழை விடவே இல்லை. பிள்ளைங்களும் வரமாட்டேட்டாங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு. வேற வழி இல்லாம நாங்க குளிச்சுட்டே இருக்கோம். ஓடைக்கு போய் குளிக்கலான்னு இருக்காங்கன்னா மழை வர்றது வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ஓடைக்கு போகாமல் இங்கே வந்துட்டு. ஆனால் இங்கே வந்து ஓடையில் குளிச்ச அளவுக்கு இல்லை. அது வந்து இயற்கையான மழையிலேருந்து வர தண்ணியா. சொட்ட சொட்டனானே இதுதான். இரு மொதர்ந்து சூப்பரா கிளம்ப போறோம். மலையை விட்டு ஸ்விம்மிங் பூலை விட்டு கிளம்ப போறோம். வாங்க போற வழியில பார்க்கலாம். இங்க பாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னு. ரூட்டே தெரியல எங்களுக்கு. இங்க பாருங்க ஒண்ணுமே தெரியல, ரோடே தெரியல. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. ஹெவி ரெயின். டீ குடிக்க இறங்கியிருக்கோம். இங்க மழைன்றதுனால டீ கடைக்கு எடுத்துட்டு போக முடியாது. மழை வந்தாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு டீ கடையில் தான் நிற்கிறோம். எனக்கு விட்றா பாப்பா. வாங்க சொல்லு. இது வெடிக்கே. இது என்னடி இது? லட்டா. அண்ணா இது என்னண்ணா இது? லட்டா. இது பால்பன். இதான் இப்போ சாப்பிட போகிறோம். வெடிக்கேக்கும் பால்பன்னு தான் சாப்பிட போகிறோம். கையை வச்சு மறைக்காதீங்க கேட்பா. வெடிக்கேக் வாங்கியாச்சு. பால் பண்ணு வாங்கியாச்சு. சூப்பராக இருக்கும். சரி லட்டுவா.
இதுதான் எங்கள் ஊர் பக்கோடா. இதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் மாவு மட்டும்தான் இருக்கும், கடலை மாவு மட்டும்தான் இருக்கும். சென்னையிலலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தனியாக கடை இருக்கும். ஆனால் இங்கே வந்து டீ கடையில் வெறும் தள்ளுவண்டி மாதிரி தான் இருக்குது. இதில் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ், பானிபூரி, காளான், நூடுல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. நூடுல்ஸ் மேலே இது வந்து காளான். வீட்டுக்கு வரும்போது டிஃபனும் வாங்கிட்டு வந்தாச்சு. காளான், ஃப்ரைட் ரைஸ், இதுவும் ஃப்ரைட் ரைஸ், இது காளான், இது காளான், இதுவும் ஃப்ரைட் ரைஸ். சைடில் ஒரு அரை ஓடிட்டு இருக்கு. இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன், எங்கள் மாமா. எங்கள் அக்காவை மட்டும் காட்டுறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இவங்க தான் எங்கள் மாமா. இவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிறதுனால ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வரமாட்டாங்க அவ்வளோவா. இப்போ தான் கையில் மாட்டாங்க. எங்கே போனாலும் எங்கள் மாமா வந்து வரமாட்டாங்க கூட. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் பிறந்து வளர்ந்தார். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோ எந்த இடமும் தெரியாது. எங்கள் மாமாவுக்கு எல்லா இடமும் தெரியும். ஆனால் எங்கள் மாமா எங்கே கூப்பிட்டாலுமே வரமாட்டாங்க. வேலை இருக்குது, வேலை இருக்குது, வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படியோ 1-2 இடம் எங்கள் வீட்டுக்காரர் கற்று வச்சுட்டாங்க. அவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க இப்போல்லாம் வெளியில் சுற்றுறதுக்கு. ஊரை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப விலைவாசி கம்மியாக இருக்கும். டிஃபன் கடை, ஸ்நாக்ஸ் கடை, காய்கறி கடை, ஒரு மெடிக்கல் ஷாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து கம்மியான காசு வச்சு சூப்பராக வாழலாம். சென்னையை பொறுத்தவரையிலும் ரேட்டு அதிகமாக இருக்கும். எந்த பொருள் வாங்கினாலுமே விலைவாசி அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் சென்னையில் வந்து எதுவுமே நாங்கள் ரொம்ப வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். எங்கள் ஊருக்கு போனால் நிறைய கடையில் வாங்கி சாப்பிடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.